எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க. ரூ. 2000 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. கோயம்புத்தூர்ல இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். இத விட அதிகமா தான் நெறைய பேர் பண்றாங்க. ஆனா, இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் டிசைனு, அப்புறம் பால்கனியில பார்க்கக்கூடிய அந்த ரெயிலிங்கு, கிளாஸ் ரெயிலிங்கு, மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட்டு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர், ஜிஎம் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஆர்எல்எஸ் ஹெச் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ட சுத்தியுமே 4 சைடுமே செட் பேக் ஏரியா விட்டு கார்டனுக்கான இடம் விட்டுருக்காங்க. அதனால இங்க செடி வச்சு தண்ணி ஊத்தும்போது, அந்த தண்ணி பேஸ்மெண்ட்ல ஊறக்கூடாது அப்படின்றதுக்காக, பேஸ்மெண்ட் லெவல்லயே பிட்டுஃபிக்ஸ் எல்லாமே அடிச்சு வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய வால் டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 10 அடி வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விண்டோவும் பார்க்கலாம். ஹால் ஏரியா பெருசு அப்படின்றதால 6க்கு 4 வுட்லயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய கேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர்லயே குடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப் லைன் கனெக்ஷனும் இழுத்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளயே. இங்க வெதரிங் கோர்ஸ் பண்ணி அது மேல பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் அதோட பிரைமரும் அடிச்சு குடுத்துருக்காங்க. வெறும் மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி டேங்க் இருக்கு. அங்க போறதுக்கான இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் குடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான். அதே மாரி அந்த வாட்டர் டேங்க் வந்து 2 1000 லிட்டர்ல வச்சிருக்காங்க. அதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பண்றாங்க அப்டின்னா, ஸ்ட்ரக்சர்ல காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களா? அப்டின்ற டவுட் இருக்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி தான் இந்த வீட்ட கட்டியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த டிராயிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்குள்ளயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடு பில்டப் பண்ணியிருக்க லேண்ட் ஏரியாவுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 40 அடி அகலம், 60 அடி நீளம் இருக்கிற லேண்ட் ஏரியாவுல பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகலம் 28.25 நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி. இந்த பில்டப் ஏரியா. ஓவராலா வீட்டுடைய பில்டப் ஏரியா மட்டும் 2700 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய எலிவேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பால்கனில ரெயிலிங்கு. அதோட எலிவேஷன்ல தெரியிற மாரி இடங்கள்ல எல்லாமே டைல் ஒட்டியிருக்காங்க 10 அடி வரைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயே இன்க்ளூட் பண்ணி தராங்க. இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டோட சேர்த்து இது எக்ஸ்ட்ரா தான் வரும். இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள வராது. கேட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா, இங்க வீட்டுடைய பில்டப் ஏரியாவ தாண்டி வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேவர் பிளாக்கு பார்க்கிங்க்கானது. இந்த பக்கம் ஒரு சின்ன கார்டன் ஏரியா செட்டப் மாரி. அங்க சம்பு, போர்வெல்லுக்கான டேங்க் எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவே குடுத்துருக்காங்க. இந்த வீட்ட சுத்தியுமே 4 சைடுமே செட் பேக் ஏரியா விட்டு கார்டனுக்கான இடம் விட்டுருக்காங்க. அதனால இங்க செடி வச்சு தண்ணி ஊத்தும்போது, அந்த தண்ணி பேஸ்மெண்ட்ல ஊறக்கூடாது அப்படின்றதுக்காக, பேஸ்மெண்ட் லெவல்லயே பிட்டுஃபிக்ஸ் எல்லாமே அடிச்சு வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்டுடைய கேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர்லயே குடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப் லைன் கனெக்ஷனும் இழுத்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளயே. அது மட்டும் இல்லாம ரெயின் வாட்டருக்கான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் குடுத்துருக்காங்க. இது மழை பெய்யும்போது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சம்புக்கு போற மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் வந்தா தங்குறதுக்கான ஒரு போர்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குமே டீக்வுட் மெயின் டோர் தான் குடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல் எல்லாமே 4/2. அது மட்டும் இல்லாம விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு 4 சைஸ்ல வுட்ல குடுத்துருக்காங்க. சால் வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 2 விண்டோ இங்க இருக்கு. பெட்ரூம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட் பெட்ரூமு. பெட்ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வுட்ல 6க்கு 4 சைஸ்ல விண்டோ குடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இந்த அளவுக்கு பெருசா வுட்டன்ல விண்டோ குடுக்குறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அவங்களே பண்ணிக்கிட்டது தான். அதோட இங்க ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. பாத்ரூம் உடைய டோர் எல்லாமே WPCல பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய வால் டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 10 அடி வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. இதுக்கு யூசுவலா 7 அடி வரைக்கும் ஒட்டுவாங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. இந்த 10 அடியுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் வீடே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கான படிக்கட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கிரானைட்டு, ரெயிலிங் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. இங்க மேல வந்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பால்கனி ஏரியா மாரி இருக்கு இல்லையா? இங்க இந்த ரெயிலிங் வந்து நம்ம வெளிய இருந்து பார்த்துருப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸோட போட்டுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள தான். அதோட எலிவேஷன் சைடு தெரியக்கூடிய வால் அப்படின்றதால, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டைல வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் கிளாடிங் மாதிரி லுக்ல இருக்கக்கூடிய டைல் இது. கீழயும் அதே மாரி தான். ஆனா சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. இதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான். கீழ பார்த்த மாதிரியே ஒரு மெயின் டோர். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டீக்வுட்ல தான் மெயின் டோர் போட்டு குடுக்குறாங்க. அந்த ஃப்ரேமும் டீக்வுட் தான். பட் இந்த கிளையண்ட் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்றது மட்டும் அவங்க குடுத்துருக்காங்க. இப்போ மேல வந்தீங்கன்னா, இது மெயின் வீட்டுடைய ஹால் ஏரியா. இங்கேயும் 4/2 டைல் தான் போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவி யூனிட்டு. இது அலுமினியம் இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் ஸ்கோப்ல தனியா பண்ணிக்கிட்டது தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா ஏரியா. சிம்பிளான இன்டீரியர் தான் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே சிவில் ஒர்க்லயே பண்ணிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய விண்டோவும் பார்க்கலாம். ஹால் ஏரியா பெருசு அப்படின்றதால 6க்கு 4 வுட்லயே யூஸ் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம, இங்க கிளாஸ் ஒர்க் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் கஸ்டமர் கேட்ட மாதிரி மாத்தியும் குடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் ஒரு டிசைனா இருக்கும். அதோட கிச்சன்ல இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் வேற டிசைன்ல இருக்கும். அது மாரி பண்ணியிருக்காங்க. அதோட பெயிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட்டுடைய ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க சூஸ் பண்ண கலர், மல்டி கலர்ல பண்ணியிருக்காங்க. இங்க ஹால்லயே உங்களுக்கு 2 கலர் இருக்கு. அதே மாரி கிச்சனு, பெட்ரூமு இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்டான கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீலிங்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட் லைட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராஸ்லாம் கிடையாது. அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயே இந்த ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டு குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர பத்தி பேசும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1 1/2 அடிக்கு 3/4 அடி சைஸ்ல காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ண மாதிரி தான் உள்ள ஸ்டீல்ஸும் 16 கம்பி போட்டிருக்காங்க. அதே மாரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி தான் இந்த வீடு ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிக்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு. கிச்சனுடைய மேடை கான்கிரீட்ல பண்ணி குடுத்துருக்காங்க. அது மேல கிரானைட் போட்டிருக்காங்க. கீழ இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிச்சனுடைய வால் டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஃபீட் வரைக்கும் ஒட்டி குடுப்பாங்க யூசுவலா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. ஒரு வால் மட்டும் இல்ல. இந்த எல் ஷேப் வரைக்குமே உங்களுக்கு சீலிங் வரைக்கும் ஒட்டி குடுத்துருக்காங்க. அதுவும் 4/2 டைல்ஸு. அது மட்டும் இல்லாம லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஷேப்ல பண்ணியிருக்காங்க. யூசுவலா ஒரு சைடு மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் சின்ன ஏரியா மட்டும் கவர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஏரியா தான். அது ஃபுல்லாவே லாஃப்ட் கான்கிரீட்ல பண்ணி குடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் பாயிண்ட்ஸுமே லிமிட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிச்சன்லயே நீங்க பார்க்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஆம்ப், இங்க ஒரு 16 ஆம்ப். அதே மாரி அங்க பார்த்தீங்கன்னா 2, 2, 4 16 ஆம்ப் ஸ்விட்சஸு, ப்ளக் பாயிண்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயும் குடுத்துருக்காங்க. இப்ப அந்த மாரி லிமிட்டடா பண்ணல. எல்லா இடங்கள்லயுமே தாராளமா பண்ணியிருக்காங்க. அதோட இங்கேயுமே பார்க்கலாம். இங்கேயுமே 1, 2, 3 குடுத்துருக்காங்க. 16 ஆம்ப் ஸ்விட்சஸு. அதோட ப்ளக் பாயிண்ட்டும் குடுத்துருக்காங்க. அதுக்கேத்த மாரி ஒயரிங்குமே எஃப்ஆர்எல்எஸ், ஹெச்எஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு சின்னதா வாஷ் பேசினு. அதோட இங்க பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம் உடைய பெயிண்டிங் உடைய கலருமே நீங்க பார்க்கலாம். டைல்ஸ் கலரும் வுட்டன் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கபோர்ட் இருக்கு. இன்டீரியர் அது கிளையன்ட் ஸ்கோப்ல பண்ணது. இந்த பெட்ரூம்லயும் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 6/4 சைஸ்ல குடுத்துருக்காங்க. அதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் உடைய ஸ்டைலுமே வந்து பார்க்கலாம். கிச்சனு பிளஸ் ஹாலுலருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதனுடைய டோர் டபிள்யூபிசி தான். டைலுடைய கலர் காம்பினேஷன் எல்லாம் கீழ பார்த்த பாத்ரூம் மாரி தான். ஆனா சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. அதோட பாத்ரூம் அந்த ஃபிட்டிங்ஸு, டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேரிவேர் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்றாங்க. வாஷ் பேசின் அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கிளாசெட் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் வந்து அவங்க ஸ்கோப்ல ஆன்லைன்ல புக் பண்ணிட்டாங்க. அதனால வேற பிராண்ட் இருக்கு. இவங்களுடைய ஸ்கோப்ல பேரிவேர்ல குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் வாட்டர் ஹீட்டருக்கான பைப் லைனும் உங்களுக்கு குடுத்துடுறாங்க. அதுலருந்து நீங்க ஹீட்டர் யூஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, போர்வெல்லேருந்து உப்பு தண்ணி வருது. அதையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டுக்கு வர இன்புட் லைன் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி வர மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மத்த இடங்கள்ல உங்களுக்கு நல்ல தண்ணி வர மாரியும் குடுத்துருக்காங்க. இப்ப இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பெயிண்ட் கலர் இல்ல. பெயிண்ட் கலர் எல்லாமே வேற கலர் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கேத்த மாரி இன்டீரியர் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லயும் சின்ன விண்டோ கிடையாது. அதே மாரி பெரிய விண்டோ தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதுலயும் டபிள்யூபிசி டோர் தான். அதோட இந்த பாத்ரூம்லயுமே வெஸ்டர்ன் கிளாசெட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட்டோடைய ஸ்கோப்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கேயும் ஹீட்டருக்கான இன்புட் எல்லாமே இருக்கு. சீலிங் வரைக்கும் டைல் ஒட்டியிருக்காங்க. நம்ம மாடிக்கு வந்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ளோரிங் நீங்க பார்க்கலாம். இங்க வெதரிங் கோர்ஸ் பண்ணி அது மேல பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் அதோட பிரைமரும் அடிச்சு குடுத்துருக்காங்க. வேணும்னா இதுக்கு மேல நீங்க டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம். வாட்டர் ப்ரூஃபிங்காக. இப்போ இந்த வெதரிங் கோர்ஸ் எல்லாமே அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பில்லர் வந்து நம்ம கீழ வீட்லயும் பார்த்துருப்போம். ஹால்ல இருந்திருக்கும். அந்த பில்லர் அப்புறம் இந்த பில்லர் இது 2யுமே நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் படி கீழ இருந்து மேல வரைக்குமே அதே சைஸ்லயே மெயின்டெயின் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரூம பார்க்கலாம். இது ஒரு கெஸ்ட் ரூம் இல்ல ஆஃபீஸ் ரூம், மல்டி பர்ப்பஸ்க்கான ரூம் அந்த மாரி கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன பெட்ரூமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்த பெட்ரூம்ல இருந்த சின்ன சைஸ் பாத்ரூம் மாரி இல்ல. நல்ல பெரிய பாத்ரூமா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயும் வால் டைல் வந்து சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. மத்தபடி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கீழ பார்த்தா அதே மாரி தான். பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி டேங்க் இருக்கு. அங்க போறதுக்கான இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் குடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான். அதே மாரி அந்த வாட்டர் டேங்க் வந்து 2 1000 லிட்டர்ல வச்சிருக்காங்க. அதுக்கான ஹைட் ஏத்துறதுக்கான ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் ரெடி பண்ணி அது மேல வச்சிருக்காங்க. ஃபோர்ஸா தண்ணி வரணுன்றதுக்காக. அந்த 2 வாட்டர் டேங்க் அதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதோட இந்த வீட்டுக்குள்ள நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள தான். அந்த ரூ. 2000க்குள்ள தான். இதுல எது எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வரக்கூடிய அந்த காம்பவுண்ட் வாலு, செப்டிக் டேங்க், சம்பு இந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லாம அந்த சுத்தி இருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவுல பேவர் பிளாக் போட்டு செம்மண்ணு கொட்டி கார்டனுக்கான ஏரியாலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா.
அப்புறம் படிக்கட்டுக்கான இந்த கிரானைட் ஃப்ளோரிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைலிங் வருதுன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைலிங் எக்ஸ்ட்ரா அவங்க ஸ்கோப்பில் எம்எஸ் ரைலிங் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மண்ணுக்கு அடியில் ஒரு 6 அடி தான் போடுவாங்க. இவங்க ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி 8 அடி ஆழத்துக்கு பேஸ்மெண்ட்டு தரைக்கு கீழே போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான், அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராஸ் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேரையும் கம்பெனி பேரையும் சொல்லுங்க. என் பேர் அஜித். எங்கள் கம்பெனி பேர் வந்து ஏஎன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏஎன். ஏஎன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கோயம்புத்தூரில் பண்ணுறதே கொஞ்சம் ரேர் தான். நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறீங்க? ஏன்னா அவுட்டர் ஃபுல்லாக பார்த்தாச்சு எவ்வளோ பண்ணுறீங்க, உள்ளே என்ன குவாலிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியணும்ல. உள்ள எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துங்க சார். எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி தான் எல்லா ராட் ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கோம். சிமெண்ட்ஸும் வந்து டால்மியா பிராண்டட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பைப்பு எல்லாமே பிராண்டடாக தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அவங்க டேஸ்ட்டு படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எந்த டிஃப்ரென்ஸ் கேட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பெயிண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தாலுமே எலிவேஷன் ஒர்க் பெயிண்ட்டு எல்லாமே பார்த்தாலும் கிளைண்ட்டோட ஸ்கோப்பில் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுதான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். எதுவுமே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே. இப்போ ஸ்டீல் வந்து போடுறீங்களா, அது என்ன பிராண்டாக இருக்கும்? இது சுமங்கலா பிராண்டுங்க. சுமங்கலா போட்டு கொடுக்குறீங்க. ஓகே. இப்போது மற்ற விஷயங்கள் இது எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சு வாங்குவீங்களா? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸில் கொஞ்சம் அதிகமாக காசு வாங்கிடுவீங்களான்னு? இல்லை அப்படி இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது நாங்கள் வேலை செய்யும்போது காமிச்சிடும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் எஸ்எஸ் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு எம்எஸ்ல வந்து என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட் டிடெக்ட் பண்ணிட்டு தான் எஸ்எஸோட ரேட்டே வாங்குவோம். ஓகே. அந்த மாதிரி எல்லா ஒர்க்கில் அந்த மாதிரி. இப்போ டோர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிசைன் காஸ்ட்டும் அப்புறம் அவங்க கேட்ட அந்த பிராண்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. அதில் நாங்கள் கம்மி பண்ணிடுவோம். எங்களோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு அதை கம்மி பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் வரும். ஓகே. அப்போ கிளைண்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் செலவாகுது அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லிடுவோம். இது வருது, இவ்வளோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஆகும்னு சொல்லி அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ என்னென்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர் மட்டும்தானே? கோயம்புத்தூர் இப்போ அரௌண்ட் கோயம்புத்தூருக்குள்ள தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போ கிணத்துக்கடவு, இந்த சைடு ஜோதிபுரம், இந்த சைடு வந்து வடவள்ளி, இந்த மாதிரி கோயம்புத்தூர் அரௌண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. வெளியிலலாம் பண்ணுறது? வெளியே இப்போதைக்கு பண்ணுறது. ஓகே. இப்போ இந்த பில்டிங் உங்கள் வீட்டை கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அப்ரூவலு, இபி கனெக்ஷன் இது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? லோனு இதெல்லாம்? அது நாங்களே எல்லாமே டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நீங்கள் இப்போ இடம் இருக்குது அப்படின்னு காமிச்சா போதும். அதிலிருந்து அதை ரெகுலரைசேஷன் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறது, இபி கனெக்ஷனு, அப்புறம் நல்ல தண்ணிக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குன்னு தனியாக டீம் இருக்காங்க. ஓகே. அதுக்கான பேமெண்ட் மட்டும் அவங்க கொடுத்தா போதும், வேலையெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இவ்வளோ சார்ஜஸ் தான் வரும்னு சொல்லிடுவோம். அவங்க ஓகே சொன்னது பார்த்து போதும் வாங்கிக்கலாம். ஓகே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ல பண்ணியிருக்கீங்க. இப்போது செங்கல்ல பண்ணுறதுனா ரேட்டு கூட வருமா, இல்லை வேற பிரிக் யூஸ் பண்ணா? செங்கல் பண்ணுவோம் கொஞ்சம் கூட வருதுங்க சார். ஓகே. ரேட்டு கொஞ்சம் கூட வரும். இப்போ நார்மலாக அந்த மாதிரி ஏதாவது வீடு பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன ஸ்கொயர் ஃப்ளையாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளையர்ஸ் பிரிக்கில் பண்ணுறீங்க? ஃப்ளையாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2000 தான்? அது 2000 தான். ஓகே. ஓகே. அதில் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி கிராஸ் லைல் இந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. இப்போ அந்த பிரிக் யூஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியே பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம். செங்கல்னு வரும்போது கொஞ்சம் கூடுதலாக வரும். கூடுதல் வரும். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார்.